திரும்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனம். சரி, எப்போ பிதாவாகிய தேவன் நம்மளை மன்னிப்பாரு? வேற பெருசா நம்ம பெரிய டாக்டரினே பேச வேண்டாம். எப்போ நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அப்போ பிதா நம்மளை மன்னிப்பாரா? சரியா? இப்ப நாம மற்றவங்களை மன்னிக்காத வரைக்கும் யாரிடத்துல இருந்து மன்னிப்பே வராது. சொல்லுங்க. அப்போ ஆண்டவரேங்களை மன்னிங்க, ஆண்டவரேங்களை மன்னிங்கன்னு கூட கேட்க வேண்டாம். நீங்க போய் நாம மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்தா பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ணிடுவாரு? இப்ப 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். கடைசி 2 வசனம் வாசி. செய்து மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் எப்படியே செய்வார். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அப்படியே செய்வார். நாம் என்ன செய்கிறோமோ அப்படியே செய்வார். எப்படி? நாம் மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்துல பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். அப்ப இந்த மன்னிப்பு என்பது, மற்றவர்களை மன்னிப்பது, இது கொஞ்சம் கடினமான பாடம் தான், கடினமான காரியம்தான். ஆனா ஒண்ணும் மறந்துடக்கூடாது. ஏன் நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும் அப்படின்னா, நாம் வேறொரு ஆவி உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருந்ததுனால இவ பிலிப்பியர் 2:5 சொல்றாருல்ல, இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தையே அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன சிந்தை இருந்தது? எஜமான் மன்னித்தார். எவ்வளவு மன்னித்தார்? 10,000 தாளந்து வாங்கினவனை மன்னித்தார். அப்ப அந்த சிந்தையே நமக்குள்ள என்ன பண்ணணுமா? அப்ப நாமும் மற்றவர்களை என்ன பண்ணணும்? அப்ப மற்றவர்களை நம்ம மன்னிக்கும் போது தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் எங்க காரியங்களை மன்னிக்கிறேன்னா எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல. இப்ப நம்ம ஆண்டவருடைய ஜெபம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இதை வழக்கமா என்ன பண்றோம்? எல்லா பிரேயர்லாம் முடிஞ்ச உடனே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, அவ்வளவுதான், அது வாய்ப்பாடு மாதிரி சொல்றோம்ல. ஆனா எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போகல, எங்கள் கடன்களை என்ன பண்ணும்? மன்னியும். அப்போ என்ன ஆண்டு வைக்கிறாரு? நான் மன்னிக்கிறவர் தான், நான் மன்னிக்கிற தேவன் தான். ஆனா ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் எவைகளை செய்வீர்களோ, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு எந்த அளவினால நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அளக்கப்படும். அப்ப நாம் எவ்வளவு மற்றவர்களுக்கு இறங்குகிறோமோ அவ்வளவாய் தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். நாம மற்றவர்கள் பண்ணும்பொழுது அமைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? அப்ப நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது பிதாவாகிய தேவன் எவ்வளவு மன்னிக்கிறாரு? அவ்வளவு மன்னிக்கிறாரு. அப்ப மன்னிப்பு என்பது தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போதுதான் அந்த மன்னிப்பை நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். சரியா? ரைட். அப்படி நேரடியா நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம அப்படியே போயிருவோம். 24ஆம் அதிகாரம், 24ஆம் இந்த காரியம் மீது இந்த 19, 20, 21 வசனங்கள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதற்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான். 24ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்ததான ஒரு செய்தி தான் நம்முடைய ஆண்டவர் இந்த 24ஆம் அதிகாரத்துல வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அது 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கணும். சீஷர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? 3ஆவது வசனத்துல சொல்றாரு,
இதெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு யாராயிருங்க, எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ முழு செய்தி அங்க சொல்லிக்கிட்டே வருகிறார். இப்படி சொல்லிட்டு வரும்பொழுது ஆண்டவருடைய வருகையை குறித்து எந்த வருகையை குறித்து பேசுறாரு அப்படின்னா, ரெண்டாவது வருகையை குறித்து பேசுறார். என்ன வருகை? ரெண்டாவது வருகை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் முதல்ல பூமியில வந்தது இல்லையா? எங்கிருந்து வராரு? பரலோகம் இல்லையா? அங்கிருந்தான் தேவன் வருகிறார், நம்முடைய ஆண்டவர் வருகிறார். எத்தனை வருஷம் இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம்? 33 ஆண்டுகள் இல்லையா? 33 ஆண்டுகள் இந்த பூமியில். இதுதான் என்ன பிறப்பு? முதல் வருகை. முதல் வருகை என்பது எது? சொல்லுங்க. கிறிஸ்துவனுடைய முதல் வருகை எது? இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை எது? ஆமா, கிறிஸ்துமஸ் நினைவு கூறுறோம்ல நம்ம. அவர் பூமியில யாராய் வந்தது? தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், மன்னிக்கணும், ஆமா சரிதானே, 1:3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் எதுல வெளிப்பட்டாரா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அப்ப இந்த மாம்சத்துல வெளிப்பட்டதுதான் என்ன வருகைன்னு பாக்குறோம்? முதல் வருகை. மாம்சத்துல வெளிப்பட்டதா என்ன வருகை? முதல் வருகை. இப்ப யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்களான்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவன் யாரா இருந்தார்னு பாக்குறோம்? வார்த்தையா இருந்தார். எப்போ? ஆதியிலேயே அவர் எப்படிதான் இருந்தார்? வார்த்தையா இருந்தாங்க. அந்த வார்த்தை தான் 1ஆம் அதிகாரம் 14வது 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவ பக்திக்குரிய எது வெளிப்பட்டதா? ஆமா, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இல்லையா? தேவன் எதில் வெளிப்பட்டார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். யாரா இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? வார்த்தையா இருந்தவர் வெளிப்பட்டார். கவனிக்கணும், வார்த்தையா இருந்தவர். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இல்லைன்னு பாக்குறோம். ஏன்னா யோவான் 4:12 தேவன் ஆவியாய் இருக்கிறார். யாரா இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அப்ப ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை, எந்த ரூபமும் அல்ல. அப்ப உருவமே இல்லாம ரூபமே இல்லாம வார்த்தையா இருந்த தேவன் மாம்சத்துல தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அல்லது பூமியில வர வேண்டும் என்பதற்காக தேவன் மாம்சத்தில் என்ன பண்ணாரா? வெளிப்பட்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, யாரும் வார்த்தையாயிருந்தவரும் உருவமே இல்லாதவரும் ரூபமே இல்லாதவருமாயிருந்த அவரும் நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அதுதான் மாம்சத்தில் வெளிப்பட்டது. அதுதான் எதுல வெளிப்பட்டது? மாம்சத்தில் வெளிப்பட்டது. இந்த மாம்சத்துல வெளிப்படுவதற்கான நோக்கம் தான் நிறைவேறிவிட்டது. எதுல? சிலுவையிலே நிறைவேறிவிட்டது. ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னா, முழு சர்வலோகத்தின் பாவத்தை அவர் என்ன பண்ணணும்? சுமக்கணும். அதற்கான பிராயச்சித்தம் எதை சிந்தணும்? ரத்தத்தை சிந்தணும். அப்ப ரத்த சிந்தனா அவர் எதுல வெளிப்பட்டு ஆகணும்? மாம்சத்துல வெளிப்பட்டு ஆகணும். அப்ப மாம்சத்துல வெளிப்படுவதுதான் என்ன வருகையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் வருகையாக, பாலகனாக, குழந்தையாக இந்த பூமியில வந்து ஒரு 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில அழகாய் பாவம் இல்லாதவராய் உலகத்தில் இருந்தும் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராய் இருந்தும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, நல்ல கவனிங்க,
எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் என்ன இல்லையா, பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர். அப்ப நம்ம போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டாரா? நமக்கு வந்த சோதனை அவருக்கு வந்ததா? நமக்கு வந்த டெம்டேஷன் அவருக்கு வந்திருக்குமா? வந்திருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது நம்மை போல என்ன பண்ணிருக்கிறாரா? சோதிக்கப்பட்டும் என்ன இல்லாதவராய், பாவம் இல்லாதவராய், பாவம் இல்லாதவராய் இந்த பூமியில நல்ல வாலிப வயதுல, நல்ல வாலிப என்ன சொல்ல போனா அந்த ஒரு பெரிய வீரியம் இருக்கிற வயதுல நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் பரிசுத்தமுள்ள தேவனாக நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு. இதான் முதல் வருகை. சரி, நம்ம முதல் வருகை நிறைய நமக்கு தெரியும், நம்ம போயிடும். இந்த 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில இருந்தார். கடைசியில அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, சரி, அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. எத்தனை நாள்ல? 3 நாள். எத்தனை நாள்? மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணப்பட்டுட்டாரு? அவ்வளவுதான் இல்லையா? 3ஆம் நாள் உயிர் தள்ளப்பட்டு எங்க இருக்கிறாரு? இப்ப எங்கிருந்து வந்தாரோ, சரியா? அப்போ பிதாவின் இடத்துல பிதாவின் வலது பாரிசம். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வாசிங்க 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். வாசிங்க. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும், இதான் சாட்சி நமக்கு. ஸ்தேவான் இந்த பூமியில அவரை கல்லால அடித்த போது அவர் அப்படி பார்க்கிறாரு. பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரா? பிதாவின் வலது பாரிசத்துல. கவனிக்கணும், பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னு யார் சாட்சி கொடுக்கிறது? ஸ்தேவான். கண்களால கண்ட சாட்சி, ஆவியானவரும் அதை அங்கீகரித்து நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ மரித்தவர் 3 நாளுக்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்து திருப்பி எங்க இருக்கிறார்? அவரு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? நமக்காக. கவனிங்க, பரலோகத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். உள்ள நமக்குள்ள வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு கூட உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்ய யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார்? உள்ள இருந்துங்க. பாருங்களேன், பூமியிலிருந்து உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார். பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார்னா, அப்ப இந்த சபையானது தேவனுடைய பார்வையில எப்பேற்பட்ட விசேஷித்தமான சபை. யாருடைய சபை? நம்ம எல்லாம் யாருடைய சபை? பெத்தேல் சபை. அப்படியா? சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாருடைய சபை? ஆமா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபை. நம்ம எல்லாம் யாருடைய சபை? தேவனுடைய சபை. ஏன் தேவனுடைய சபை? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அவர் சபை. என்ன அப்போஸ்தலர் நடபடிகள் 20 வாசிக்கிறோம்ல, 20, 28, 29 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால. என்ன ரத்தம்? அப்ப தேவன் தம்முடைய சுய ரத்தம் என்ன ரத்தம்? சொந்த ரத்தம். சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அவருடைய சபை, தேவ சபை. அந்த தேவ சபையை யார் மூலமாக சம்பாதித்தார்? கிறிஸ்துவின் மூலமாக சம்பாதித்தார். அதனாலதான் பிதாவாகிய தேவனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகளும் குமாரர்களும் குமாரத்திகளும்.
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியும் மனவாட்டிகளாக நம்ம காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இருக்கிறோம். பிதாவாகி தேவனுக்கு யாரா இருக்கிறோம்? குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய இந்த சபை, அப்போ இந்த தேவனுடைய சபையாகிய நம்மைய வலது பாரசத்தில் இருந்து கொண்டு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பூமியில நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டு நமக்காக வாக்கு கடங்காத, அதுவும் நமக்கு என்ன ஜெபிக்கிறதுனே தெரியாத இருக்கிற நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? அப்படியா? நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாதுல்ல? உண்மைதான், நமக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியாது. நம்ம ஏற்கனவே ஒரு அந்த பழக்கமான ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்போம். நம்ம வழக்கமான லிஸ்ட். இப்ப கடைக்கு இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம கணவர்மார்கள் வீட்டுக்கு போனோம்னா மனைவி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன லிஸ்ட் தருவாங்கன்னு தெரியும். முதல்ல போடுவேன்ல, அப்ப எல்லாம் அந்த இது எல்லாத்தையும் கேட்டு போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி நம்ம ஜபமும் எப்படிதான் இருக்கும்? அப்படியே இருக்கும்ல. அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்ளும் காரியங்கள் நமக்கு என்னன்னு தெரியாதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? வாசிங்க பார்க்கலாம், 8ஆம் அதிகாரம் ரோமன். அந்தபடியே ஆவியானவரும் 26வது வசனம் இங்க பாருங்களேன். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரா? செய்யறாரா? அப்ப பூமியிலிருந்து நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்து யாரு? ஆவியானவர். பிதான் வலது வாசல் என்று வேண்டுதல் செய்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்துனா அப்ப எவ்வளவு உயர்ந்ததாக ஆண்டவர் சபையை பார்க்கிறார். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் எபிரேயர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க 10வது வசனத்தை. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், கவனிங்க, அநேக பிள்ளைகளை எங்க கொண்டு வந்து? மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அநேக பிள்ளைகளை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும் சொல்லுங்க. அப்ப பிதாவாகி தேவனுடைய விருப்பம் என்ன? மகிமையில கொண்டு வந்து என்ன பண்ணணுமா? சொல்லுங்க, எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? இந்த மகிமை என்பது எது? மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பது என்பது எது? இப்ப இங்க வாசிச்சீங்கல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். 7ஆம் அதிகாரம் 55வது வசனம் இல்லம்மா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55. வெரி குட், வாசிமா. இல்ல வாசிப்பா, வாசிதாமா, கரெக்ட் தான். நிறைந்தவனாய் பார்த்து இங்க பாருங்க, தேவனுடைய மகிமையும். அப்ப தேவனுடைய மகிமைன்னா அந்த இடம் யாருக்குரியது? பிதாவாகி தேவனுக்குரியது. ஏன்னா அங்க யாரையும் பார்க்க முடியாது. எதைத்தான் அவர் பார்க்கிறார்? ஒரு மகிமையை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? உருவத்தை பார்க்கல, மகிமையை பார்க்கிறார். அது யாருடைய ஸ்தானம்? பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானம். அப்ப அந்த மகிமை இருக்குது. அந்த மகிமைக்கு பக்கத்துலதான் வலது பாரிசம். அங்க யார் நிற்கிறதா? இயேசுவானவர். அப்ப அந்த மகிமை என்பது பிதாவாகி தேவன் இருக்கிற இடம். இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த மகிமையில உங்களை என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக யாரை உபத்திரப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்ததா? ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக உபத்திரப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாய், அவருக்கு பிரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, அவர் மூலம்தான் உங்களை என்னை கொண்டு போய் மகிமையில சேர்க்க போகிறார். இப்ப பிதாவின் மகிமையில நம்ம போய் சேரணும்னா என்ன பண்ணி ஆகணும்? பிதாவின் மகிமையில நம்ம போய் சேரணும்னா யார் இல்லாம போக முடியாது? கிறிஸ்து இல்லாம நம்ம போக முடியாது. அப்ப பிதாவின் மகிமை என்பது என்ன? பிதா இருக்கிற ஸ்தானம். அப்ப நம்ம எல்லாரும் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம போகணும். அங்க போவதற்கு ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே உபத்திரப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் தெரியுமா தேவ பிள்ளையே? ஏதோ நம்ம ஏதோ சபைக்கு வரோம், பாடுகிறோம்,
கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறோம், உண்மைதான். ஆனா சரியாய் அதனுடைய எசன்ஸ் சொல்றாங்க பாருங்க, சரியாய் அதை நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னா, அவரை சரியாய் ருசித்து பார்க்கல அப்படின்னா, உண்மையாகவே நம்ம ஒரு மகிமையான அனுபவத்தை இழந்து விடுறோம்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் இயேசுவை ஏன்பா ஏற்றுக்கொள்றேன்னா எதுக்கோ காரணம் சொல்றாங்க. இப்போ எனக்கு சுகம் கிடைச்சது, சுகத்துக்காக வந்தேன், கடன் பிரச்சனைக்காக வந்தேன், நல்ல படிப்புக்காக வந்தேன், கல்யாணத்துக்காக வந்தேன், குழந்தைக்காக வந்தேன், இப்படியெல்லாம் சொல்றாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது எல்லாவற்றுக்கும் மேன்மையானது ஒண்ணு இருக்குமேனா அது பிதாவின் மகிமையில நம்மை கொண்டு போய் சேர்ப்பதுதான். ஆமென். எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பிதாவின் மகிமை. ரைட். இப்ப வலது பார்சத்துல அவர் இருக்கிறார். சரி, இப்ப கிறிஸ்து கவனிங்க, இந்த மரித்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு 50 நாள் பொறுத்து இந்த பூமியில யாரை பிதாவாகி தேவன் அனுப்பினார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, சபையை சம்பாதித்தது யார்? கிறிஸ்து. சபை சம்பாதித்தது யார்? இயேசுதான் தன்னுடைய சரீரத்தை கிழித்து அதற்கான கிரயத்தை செலுத்தி நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தார். ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து அந்த மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் என்னன்னு பேரு? சபை அப்படின்னு பேர் இல்லையா? மீட்கப்பட்ட ஒரு ஆத்துமாக்களுக்கு ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் சபை அப்படின்னு பேர். கிறிஸ்து சபையை சம்பாதித்தார், பரிசுத்த ஆவியானவர் சபையை உயிர்ப்பித்தார். புரியுதா நான் சொல்றது? பிதாவாகி தேவன் யார மண்ணினால உண்டாக்கினாரு? மனுஷனை உண்டாக்கினார். பிதாவாகி தேவன் எதை ஊதினாராம்? இல்லையா? அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் யார மாறினான்? ஆமா, இந்த ஜீவ சுவாசம் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம். இப்போ அந்த பரிசுத்த ஆவியான் உள்ள வந்த உடனேயே இந்த மனுஷன் என்ன பண்ணப்பட்டுட்டான்? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டான். அப்ப இந்த சபை கவனிங்க, இந்த சபையானது மரித்து போயிருந்தது. எபேசியர் 2:1 வாசிக்கிறோமே, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து இருந்த இந்த சபையை அவர் என்ன பண்ணார்? இப்ப உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட பிறகு அவன் யாரா மாறிட்டான் அப்படின்னா, அது உயிர்ப்பிக்கப்பட்ட சபையாய் மாறினது. என்ன சபையை மாறினது? உயிர்ப்பிக்கப்பட்ட சபை. அப்ப இப்ப இருக்கிறது என்னது? இப்போ சபை இல்லையா? இப்போ சபை ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் ஆயிருச்சு? 26 வருஷங்கள் இல்லையா? 2026 வருஷங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளோ 2000 ஆண்டுகள் 22 நூற்றாண்டுகள் நமக்கு ஏறக்குறைய என்ன ஆயிருச்சு இல்லையா? 20 நூற்றாண்டுகள் முடிஞ்சு 21 முடிஞ்சு இப்படி 21 நூற்றாண்டுகளை நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். கவனிக்கணும், இன்னும் எவ்வளவு காலங்கள் ஆகும், இன்னும் எவ்வளவு காலங்கள் நமக்கு போகணும் நமக்கு தெரியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வாசிங்க, 38வது வசனம். மேல உள்ள வசனம் வாசிமா. ரைட். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எங்க இருக்கிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்? ஆமா, இங்க பாருங்க, இங்கதானே இருக்கிறார். இப்போ பிதாவின் வலது பாசத்துல எங்க இருக்கிறார்? இப்ப பரலோகத்தில் இருக்கிறாரா இல்லையா? யாரு? நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து. சரி, 2000 வருஷம் அப்படி நகர்ந்துகிட்டே இருக்குது, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, அவனும் காலங்கள் அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ ஒருவேளை இந்த நாட்கள் சொல்லு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவார்? வருவார் அப்படின்னா அவர் வரப்போகிறார். அவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். நம்ம இப்படி வச்சுக்குவோம். 2026 வந்துட்டோம். இந்த 2026 முடிவுல வரலாம், இப்ப வரலாம், இல்ல வருஷம் முடியும் போது கூட வரலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறது, அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட
கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவ்வளவுதான். அப்படியே மறுபடியும் என்ன பண்ண போகிறார் சொல்லுங்க. எப்படி போனாரோ அப்படியே போய்விடுவார்னா இருக்குது. என்ன பண்ண போறாரு? சரி, எப்படி போனாரோ இனி அவரை காண மாட்டீர்கள், அவர் வரவே மாட்டார் அப்படின்னா இருக்குது. இல்ல, எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக அவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் என்ன பண்ண போகிறார் இல்ல, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு பாக்குறோம். எந்த இடத்துல இருந்து? ஒலிவமலை இல்லையா? எந்த இடம்? ஒலிவமலை. அங்கே இருந்து ஒரு நாள் ஒரு பிரயாண தூரம், கலிலேயர் ஆகிய மனுஷன் அங்கிருந்து ஒரு நாள் பிரயாண தூரமாய் வந்து ஒலிவமலைக்கு அவர்கள் வந்தார்கள். அந்த ஒலிவமலையிலிருந்து தான் ஒரு மேகம் அவர் என்ன பண்ணுதான் எடுத்துக்கொண்டதுன்னு. சரி, அப்படியே அவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். கவனிக்கலாம். நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த வசனத்தின்படி. அதாவது இன்னைக்கு நிறைய பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான காரியங்கள் உண்டு. நம்ம எப்படி அது வசனத்தின்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 1 தெசலோனிக்கர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 16வது வசனம். கவனிக்கணும், அந்த வார்த்தை ரொம்ப அழகா கவனிங்க. எங்கிருந்து இறங்கி வருவார்? எங்கிருந்து இறங்கி வருவார்? வானத்திலிருந்து. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பிதாவாகிய தேவனிடத்தில் வலது பார்சல் நின்று கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். இறங்கி வருவார், சரியா? இறங்கி வருவார். வாசிமா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்களா? முதலாவது எழுந்திருப்பார்கள். இது கல்லறை. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எதிலிருந்து மரித்தவர்கள்? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து. ஆமா, 2026 ஆண்டுகளாக யாருக்குள் மரிக்கிறவர்கள்? கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள். அவங்களுடைய சரீரங்கள் எல்லாம் எங்க இருக்குது? கல்லறையில் இல்லையா? அது எங்கெங்க இருக்குதோ இல்லையா? எங்கெங்க இருக்குதோ 2026 ஆண்டுகளாக எங்கெங்கெல்லாம் அடக்கம் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, சரி, அது கல்லறை. இப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? சரி, அவங்களுடைய சரீரங்கள் எல்லாம் எங்க இருக்குது? இப்ப கல்லறையில் இருக்குது. கல்லறைன்னா பூமி தானே, இதானே கல்லறை, பூமியில தானே இருக்குது. அவங்கள ஆத்துமாக்கள் எல்லாம் என்னது? இந்த சபை, இதான் சபை. இந்த சபையில மரிக்கிற எல்லாரும் அவங்களுடைய ஆத்துமாக்கள் வசனம் சொல்லுகிறது எங்க இருக்கிறதா? எல்லாம் பரதீசு. எங்க இருக்குது? பரதீசு. கொரிந்தியர்கள் எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனம். தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று. 2 கொரிந்தியர் வாசிமா. அந்த மனுஷன் ரைட், பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு. வாசிப்பா. கேட்டான், அறிந்திருக்கிறேன். எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு? பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாசிங்க 2வது வசனம். அவ்வளவுதான். நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? ஆமா, அதுக்கு மேல ஏதாவது இருக்குதான்னு தெரியல. இது 7 வானம்ன்றாங்க. யாராவது போய் வந்தாங்களான்றத நமக்கு தெரியல. ஏன்னா அந்த தேவ மனுஷனே எங்கதான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? 3ஆம் வானம் வரைக்கும் போய் எதை பார்த்துட்டு வந்துட்டாரு? பரதீஸ். சரியா? அப்ப பரதீஸ் என்பது எங்க இருக்குது? பரதீஸ் என்பது எங்க இருக்குது? சரி, இப்ப நம்ம 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் அவங்க சொல்றாரு, ஒருவரும் பேசக்கூடாத பாஷன் என்ன பண்ண. சரி, அப்போ ரைட். அப்ப பரதீசு வரைக்கும் அவர் எங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். பரதீசு எங்க இருக்கிறது? 3ஆம் வானம். அவ்வளவுதான் இல்லையா? பரதீசு எங்க இருக்குது? 3ஆம் வானத்துல இருக்கிறது.
ரைட். இந்த அங்கே இருந்து எல்லா ஆத்துமாக்களும் எங்க இளைப்பாடி கொண்டு இருக்கிறது? எங்க சொல்லுங்க, அங்கதான் இளைப்பா இருக்கிறது. சரி, அந்த பரதீசிய இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லலாம்? இன்னொரு வார்த்தை இருக்குது, என்ன சொல்லலாம்? ஆபிரகாமின் மடி. என்ன மடி? ஆபிரகாமின் மடி இருக்குதா இல்லையா? லூக்கால வாசிக்கிறோமே, லாசர் எங்க போய் இருந்தாரா? ஐஸ்வர்யவான் நரகத்துல வேதனை நிறைந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்ப ஆபிரகாமின் மடி தான் என்ன இடம்? இந்த ஆபிரகாமினுடைய மடி கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அது எங்க இருந்தது என்றால், அது எங்க தான் இருந்தது? பூமியில தான் இருந்தது. தாழ எங்க இருந்தது? பூமியில தான் இருந்தது. என்ன என்ன மடி? யாருடைய மடி? ஆபிரகாமுடைய மடி. இப்போ அதனாலதான் அந்த கள்ளன் மரிக்கும் போது அவன் கேட்ட, ஆண்டவரே நீர் வரும் ராஜ்யத்தில் என்ன பண்ணும், நினைத்தருளும் அப்படின்னாரு இல்லையா? அப்போ அந்த அது வரைக்கும் இதை தாழ இருந்த இந்த பரதேசியை கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு அதை அவரோடு கூட கொண்டு போய் என்ன பண்ணி கொண்டாராம்? வைத்து கொண்டார். சரியா? அப்ப இந்த பரதீசில ஆத்துமாக்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள்? யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கிறிஸ்துவின் வருகை இதுவரைக்கும் இல்லை. அதனாலதான் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் சொல்றாரு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், என்ன பண்ண மாட்டார்? தாமதம் பண்ண மாட்டார். அப்ப தாமதம் பண்ண மாட்டார்னா இதுவரைக்கும் இருந்து தாமதம் பண்ண மாட்டார்னா, கவனிங்க, தாமதம் தான் பண்ணல. தாமதிக்கிறார்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அது பேதுரு எழுதும் போது சொல்றாருல்ல, சிலர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போக அவருக்கு என்ன இல்லை? மனம் இல்லை இல்லையா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஒருவரும் கெட்டு போக மனம் இல்லாததுனால அவருடைய எல்லாரும் என்ன பண்ணணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். அப்ப தாமதிக்கிறார்னா ஏதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அல்ல. அவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? அவருடைய விருப்பம் அதுதான். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரை இழந்து போயிடக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட ஒருவரை நம்ம விட்டு போயிடக்கூடாது. இன்னும் அது காலங்களை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இதுவரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை வருஷமாக? ஆமா, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சரி, அப்போ வேதம் சொல்லுது வருகிறவர் சீக்கிரமா என்ன பண்ணுவார். ஆனா நம்ம என்ன ஆயிடக்கூடாது? என்ன ஆயிடக்கூடாது? அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தினால நீதிமான்னா நீதிமான் பிழைப்பான என்ன அர்த்தம்? சொல்லுங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஏன் அந்த வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இப்போ வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். வாசிங்க அந்த வசனத்தை. பின்வாங்கி போவானால், சரி, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் என் ஆத்மாவன் மேல். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? சரி, அப்ப மேல பாத்தீங்க அப்படின்னா வருகிறவன் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? திருப்பி வருவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய விசுவாசமே எதுதான்? சொல்லுங்க. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றார். அப்ப மணவாளன் கர்த்தர் இயேசு வருகைக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப அதை நோக்கி காத்திருக்கிறோம். சரி, எத்தனை வருஷமா வரல? சரி, நமக்கு ஒரு 100 வயசாகி நம்மளும் செத்து போயிடுறோம், வரல. அடுத்த தலைமுறை செத்து போது வரல. அப்ப வரவே இல்லை. என்ன ஆயிடக்கூடாது? விசுவாசம் இது மாதிரி 2000 6000 வருஷம் ஆனாலும், தலைமுறைகள் வந்து தலைமுறைகள் மறைந்து போனாலும், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில்
இந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தோடு யார் மரிக்கிறார்களோ, இந்த விசுவாசத்தோடு யாரு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வருகையில காணப்படும். இதான் நீதிமான் என்ன பண்ணுவானா? பிழைப்பான். ஒருவேளை அந்த விசுவாசத்திலிருந்து ஒருவன் பின்வாங்கி போவானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கப்பா வர்றாரு, வரமாட்டார், வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த அவிசுவாசம் வறுமையானால் நம்முடைய ஆத்மா பின்வாங்கி போவோமானால் கர்த்தர் சொல்றாரு, என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது. அப்ப எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை சூழ்நிலைகள் ஆனாலும் வருகிறவர் வருவார். அவ்வளவுதான். வருகிறவர் வருவாரா? வருவார். இந்த விசுவாசத்துக்கு தான் நம்ம காத்து கிடக்கிறோம். ஒருவேளை நாம கிறிஸ்துக்குள்ள நமக்கு அதை சில நேரங்களில் நான் சொல்லுவேன், இயேசு வராரு மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் குதிரை வந்துருச்சு, இரண்டாவது குதிரை வந்துருச்சு, எந்த குதிரையாவது வரட்டும், நமக்கு என்ன அதை பத்தி? அந்த முத்திரை உடஞ்சிருச்சு, இந்த முத்திரை உடஞ்சிருச்சு, எந்த முத்திரை உடஞ்ச நமக்கு என்ன? மிரட்டாத, யார பயமுறுத்தாத. இப்போ நம்ம ஊர்ல பசங்க இப்போ பிள்ளைங்களை கண்ணை குத்துருவார் சாமி, கண்ணை குத்துருவார் சாமி அப்படின்னு கொஞ்ச நாள் தான் அவன் அப்படி இருப்பான். அவன் வளர்ந்த பிறகு இதை தாண்டி அப்போது சொல்லிங்கிற குத்துற சாமி குத்திட்டு போட்டு போன்னிருவான். புரியுதா? அப்ப நம்ம யாரும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது 3 ஆறுகள் வந்து விட்டது, 666 வந்து விட்டது, நெத்தியில அதுக்கான ஏதனா வரட்டும் ஐயா. எனக்கு என்னன்னா, நமக்கு என்ன அவர் வரப்போகிறார் உண்மைதானே, அந்த கிருஷ்ணனுடைய ஆவி இருக்குது உண்மைதானே, அதன் மத்தியில சபை வச்சுக்கிறார் உண்மைதானே, இதெல்லாம் எழுதப்பட்டதா எழுதப்படாதுதான்? எழுதப்பட்டது தானே. அப்ப எதை குறித்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு சண்டையை வச்சு அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் அவ்வளவுதான் கடைசி காலம், இதோ நாளைக்கு வரப்போகிறார், இந்த மாதிரி 1000 பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க நாளைக்கு வரப்போறார். அவரு காரியம் நம்ம அவர் சுய ரத்தத்தினால என்ன பண்ணிருக்கிறாரு, சம்பாதித்திருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு பெரிய என்னன்னா, நாம் கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்ந்து கிறிஸ்துக்குள் மரிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. அவர் எப்ப வந்தாலும் நம்ம என்ன பண்ணப்பட போகிறோம்? கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அவ்வளவுதானே. அப்புறம் ஏன் போட்டு என்ன சொல்ல? கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குது, மனம் திரும்ப வேண்டியவர்கள் என்ன பண்ணுங்க, விட வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணுங்க, தேட வேண்டியது என்ன பண்ணுங்க, அவ்வளவு. அதான் நம்முடைய பிரசங்கம், அதான் நம்முடைய செய்தியாக இருக்க வேண்டுமே தவிர எதையும் பயமுறுத்தி ஆண்டவருக்குள்ள யாரையும் கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியாது. பயமுறுத்தி ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்ல. சம்பவங்கள் இப்படி இருக்கிறது, மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்துல ஜனங்களை தேவனோடு கூட கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம். தேவன் மையம் உண்டாக்கட்டும். சரி, அப்ப வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அப்ப எங்க அவங்க எல்லாம் சபை, அவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள் மரித்து எங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் இங்க இருந்த கல்லறையில இருந்து எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? யாரை நோக்கி போக போறாங்க சொல்லுங்க? எங்க வாசிங்க 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் இங்க பாருங்க, இதுதான் நமக்கு வார்த்தைகள். மேகங்கள் மீது அவரோடு கூட எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்போ அவர் எங்க வர போகிறார்? எங்க வர போகிறார்? மத்திய ஆகாயம். என்ன ஆகாயம்? மத்திய ஆகாயம். இந்த மத்திய ஆகாயத்துல வரப்போகிறார். முதலாவது மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா? வசனம் சொல்லப்படுறது, கிறிஸ்துவுக்குள். ஒரு மனுஷன், ஒரு ஆத்மா யாருக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துக்குள்ள மரிக்கணும்னா அவன் எப்படி வாழணும்? கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தாதான். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்டோபரா இருந்து மரிக்கலாம், அல்லது என்ன சொல்லலாம், வெஸ்லியா இருந்து மரிக்கலாம், பேர் இருந்து யார் வேணாலும் மரிக்கலாம். ஆனா வாழ்வு என்பது யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்ந்து மரிக்கிற ஒரு பரிசுத்தவான், கர்த்தருடைய பிள்ளை, அவனுடைய வருகையில அங்க வரும் மத்திய ஆகாயத்துல அவங்க என்ன பண்ணப்படுகிறார்களா? அது சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு உயிரோடு இருக்கிற நாம். அப்ப ஒரு கூட்டம் கிறிஸ்துக்குள் மரித்து இருக்கிறது, ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப 2 கூட்டத்தார் அவரை நோக்கி என்ன பண்றாங்க?
இந்த கூட்டத்தார் கவனிங்க, இந்த கூட்டத்தார் உயிரடைகிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைகிறார்கள். ஆமென். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் என்ன ஆகுறாங்க சொல்லுங்க? உயிர் அடைகிறார்கள். ஏன்னா அவங்க மரிச்சிட்டாங்க, உயிர் அடைகிறார்கள். உயிரோடு இருக்கிறன்னா 1 கொரிந்தியர்கள் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம். மேல வாசம் மேல இல்ல இல்லம்மா 52. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். வாசிப்பா. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும். சரி, சாரி, 51ல இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் என்ன ஆகல? நித்திரை அடையலன்னா என்ன அர்த்தம்? மரிக்கலன்னு அர்த்தம். நித்திரை அடைவதில்லை ஆகிலும். அப்ப ஒரு எக்காலம் இருக்கிறது. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல எங்க இருந்து எல்லாரும் மறுரூபமாக போகிறோம்? பூமியில இருந்து. அதான் சபை. இந்த சபையில இருக்கிற ஆயிரமான தேவனுடைய பிள்ளைகளாகிய சபையாகிய நாம் என்ன ஆக போகிறது இல்லை? மரிக்க போவதில்லை, மாறாக மறுரூபம் ஆக போகிறோம். என்ன ஆக போகிறோம்? மறுரூபம். நம்ம எல்லாரும் மரிக்க போகிறது இல்லை, எல்லாரும் என்ன ஆக போகிறோமா? மறுரூபம் ஆக போகிறோம். எங்க இருக்கும்போது? சபையில நாம உயிரோடு இருக்கும்போது நமக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? மறுரூபத்தை வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் என்ன ஆக போகிறார்களா? உயிர் அடைய போகிறார்கள், உயிர் தேட போகிறார்கள். அப்ப இதெல்லாம் எங்க சம்பவிக்க போகுது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய ஒரு பகுதியாகிய மத்திய ஆகாயத்தில் இது நடைபெற போகிறது. எங்க நடைபெற போகிறது? அங்க. ஆமா, மத்திய ஆகாயத்துல தான் இது இங்க ஆண்டவர் டீல் பண்ண போறான்னு வச்சுக்குவோம். சபையை எல்லாம் என்ன ஆக போகிறது? மறுரூபம் அடைய போகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11, 25, 26. நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், கவனிங்க கவனிங்க, 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. என்னை விசுவாசிக்கிறவன், சரி, அவர் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற வாசிப்பா. இல்ல இல்ல, திருப்பி வாசி முதல்ல இருந்து. இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவன். ரைட், இதான் இந்த மரித்து இருக்கிறன்னா, கிறிஸ்துவை யாரெல்லாம் மரித்திருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பிழைக்க போகிறார்கள், உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். அடுத்த கூட்டம் இது சபை. உயிரோடு இருந்து என்ன உயிரோடு நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். என்ன விசுவாசம் வேணும்? என்ன விசுவாசம் வேணும்? என்ன விசுவாசம் வேணும்? 25ல வாசிச்சோம்ல, நானே உயிர்த்தெழுதலும். இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அதான் ரொம்ப முக்கியம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க உயிரோடு இருந்தாலும் என்ன ஆக போகிறாங்க? வாசிப்பா. என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். என்ன அர்த்தம்? அவனுக்கு மரணம் இல்லை. என்ன இல்ல? மரணம் இல்லை. ஏன் மரணம் இல்லை? இயேசு கிறிஸ்து வருகிறார், இப்ப வராருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எது இல்லை? ஏன் மரணம் இல்லை? நம்ம யாரும் மரிக்க போகிறது இல்லை. ஏன் மரிக்க போகிறது இல்லை? மறுரூபம் அடைய போகிறோம். அதனாலதான் பவுல் கொரிந்தியர்ல சொன்னார், மரணமே பாதாளமே. அப்ப மரணமே உன் கூறு. எங்கன்னா என்ன அர்த்தம்? பாவம் தான் அந்த மரணத்துக்குரிய கூறு. அந்த பாவத்தை யார் பரிகரிச்சாச்சு? இயேசு. நான் யாரை ஏற்றுக்கொண்டேன்? அப்ப கிறிஸ்து இயேசு மூலமாக நான் எதை பரிகரித்தேன்? பாவத்தை பரிகரிச்சுட்டேன். பாவத்தை பரிகரித்த எனக்கு கர்த்தருடைய வருகையில் இன்னைக்கு என்ன இல்லை?
மரணம் இல்லை, அவருடைய வருகையில நான் மறுரூபமாகி அவரோடு கூட இருக்க போகிறேன். இதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சு, தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இது படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது போல இனிமையானது எதுவுமே இல்லை தேவப்படி. என்ன இந்த வசனத்துக்கு பேரே என்னது? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும். இவ்வளோ அத 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 வர்ணிக்கணுமா என்ன? தேனை போன்றதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும், அந்த தேனிலும் மதுரமானது அப்படின்னா தேனுக்கு கூட இது ஒப்பிட முடியாது. ஆனா நமக்கு கசக்குது. எது? ஒரு அதிகாரம் போகும்போதே நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்குது? சாமியா ஆடுது. என்னன்னு அது சில பேர் சொல்லுவாங்க, ராத்திரிலும் தூக்கமே வரல ஐயா, பைபிள் எடுத்து பட்சம் பாருங்க என்ன வந்துருச்சு. அப்போ தூக்கத்துக்கு நீங்க மாத்திரையே போட வேணாம். பொதுவாகவே வசனத்துக்கும் மாத்திரைன்னு ஒரு என்ன இருக்குது, ஒரு பேர் இருக்குது. இதுக்கும் மாத்திரைன்னு பேர் இருக்குது. இந்த மாத்திரை போட கூட அவன் இல்லை, எடுக்கும் போதே சாமி ஆடுது அவனுக்கு. இன்னும் ஆயிடுறா. ஆமா சொல்லுவாங்க. இதுல வேற பைபிள் படிக்கணும்னு பாக்குறேன் பிரதர், பிசாசு என்னவே பண்ண மாட்டான். எதுக்கு அவன் மேல பழிய போட்டுக்கிட்டு, எதுக்கு அவனை போயிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு தூக்கம் வரலன்னு பைபிள் எடுத்து பைபிளை படிச்சா என்னதான் வரும்? இதுக்கு யார் மேல பழிய போடுறது? அதுவும் ராத்திரி ஒரு 12 மணிக்கு மாதிரி இவன் பேய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். என்னடா பைபிள் படிச்சு பயந்துட்ட ராத்திரி பைபிள் படிச்சீங்க. அப்ப பைபிள் படிக்கிற நேரம்லாம் இல்லதுதான். இவன் எதுக்கு எடுத்து பைபிள் என்ன பண்றது இல்ல? வேதம் இல்ல. யோபு சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே உங்க வார்த்தை கிடைத்த உடனே அவளை உட்கொண்டேன். என்ன ஏன்னா அந்த நாட்கள்ல எரேமியா காலத்துல என்ன இல்ல? பைபிள் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? திடீர்னு தீர்க்கதரிசியோடு பேசுவார். எரேமியா அப்படின்னுவார், அப்படியே விழுந்து தாழ விழுந்து கிடப்பாங்க. அப்ப பேசுவாரு, இதை எழுது அப்படின்னுவாங்க. அப்ப எவ்வளவு இந்த வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுன்னா, இந்த தேவன் நேரடியாய் பேசினார்னா எப்படி இருந்திருக்கு அந்த வார்த்தை? அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே உங்க வார்த்தை கிடைத்த உடனே அப்படியே அதை சும்மா ஏதோ வாங்கிக்கல, அதை உட்கொண்டேன், அதை சுவைச்சேன், அதை நான் அனுபவித்தேன், அதை அப்படியே என் இருதயத்துல எழுதிக்கிட்டேன். அது என் இருதயத்துக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா இருக்கிறது. பைபிளை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷம் வரணும், மன சமாதானம் வரணும். எங்கேயாவது தேடி ஓடிங்க எடுக்கக்கூடாது. சமாதானத்தை தேடி கோபுரமா ஓடக்கூடாது. எந்த கோபுரத்துக்கு போனாலும் என்ன கிடைக்காது? என்ன கூடாரத்துக்கு போனாலும் என்ன கிடைக்காது? நீ இருக்கிற இடத்துல சமாதானத்தை அவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அப்ப சமாதானம் எங்கதான் இருக்குது? சமாதானம் வேணும்னா எதை படி சொல்லுங்க. ஆமா, இதை படிக்கணும். படிக்க படிக்க இது நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட். படிக்க படிக்க இது ஒரு பெரிய பலன். உங்களை வழிநடத்துவதே எதுதான்? வேதம். பேப்பர்ல இருந்தா பிரயோஜனம் இருக்காது. எவ்வளோ வாலிப பிள்ளைங்க எவ்வளோ சீக்கிரத்துல இது இருதயத்துல ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட எழுதி கொள்கிறீர்களோ, உங்க வாலிப நாட்கள் மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் நம்முடைய பாதைகளுக்கு தீபமும் கால்களுக்கு என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். இருளில நம்ம நடக்க மாட்டோம். காரணம், இந்த வேதம் நம்மை சரியாய் நடத்தி விடும். ஆமென். அதனால ரொம்ப வேதத்தை தேவப்பிள்ளையே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்றது அதுதான். நீ அங்க போய் இங்க போய் சுகம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை, வேதம் படி. இந்த வேதம் உள்ள போக போக நம்முடைய இருதயம் சுத்தமா ஆக 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 அசுத்த கிரியைகள் கூட நம்ம விட்டு போயிரும், அவிசுவாசம் நம்ம விட்டு போயிரும், பயம் நம்ம விட்டு போயிரும். விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட முடியும். ஆமென். ரைட். அப்ப கவனிங்க. அப்ப இதெல்லாம் சபையில் நம்ம உயிரோடு இருக்கிறன்னா என்ன ஆக போகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது? மரிக்க போகிறது இல்லை, அவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பானா. அப்ப நமக்கு என்ன இல்லை? மரணமே இல்ல. அந்த 2ஆம் மரணம் கூட நமக்கு கிடையாது. காரணம், சபையிலிருந்து அப்படியே நம்ம அவர் என்ன பண்ண போகிறோம்? சந்திக்க
போகிறோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து சொல்லுங்க ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்ணணும்? மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வரும் பொழுது அப்படியே நம்ம போய் மறுரூபம் ஆகி. ஆமென். ரைட். அப்ப இதெல்லாம் எங்க நடக்க போகிறது? மத்திய ஆகாயத்துல. ரைட். இது 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையினுடைய முதல் பகுதின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன பகுதி? முதல் பகுதி. குட். இப்போ இங்க இருந்தவர் எங்க வரப்போகிறார்? பூமிக்கு வரப்போகிறார். எங்க வரப்போகிறார்? பூமிக்கு வரப்போகிறார். இந்த வரப்போகிறார் இருக்குது பாத்தீங்களா? கவனிங்க. இங்க இருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அவரை முதலாவது சந்திக்க போகிறார்கள். ஒரு கூட்டம் இருக்க போகுது பாருங்களேன். இங்க வரப்போகிறாரு. இதான் என்ன மலைன்னு நம்ம பார்த்தோம்? ஒலிவ மலை இல்லையா? இது சகரியாவுல நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய பாதங்கள் எங்க வந்து நிற்க போகிறது? ஒலிவ மலையில வந்து இருக்க போகிறது. இந்த வருகை இருக்கு பாத்தீங்களா? இதான் 2வது வருகை. இந்த வருகையினுடைய அடையாளங்கள் தான் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் உங்களோட கூட அதை பேசிக்கிட்டு இருந்தேன். 24ஆம் அதிகாரம். இதெல்லாம் எப்ப சம்பவிக்க போகிறது அப்படின்னு சீசர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் சொல்லிட்டே வருகிறார்கள். அதை என்ன வருகை? 2வது வருகை. சரி, இந்த 2வது வருகை எங்க நடைபெற போகிறது? பூமியில. வருகையே எங்கதான் இருக்கணும்? பூமியில நடக்கணும். முதல் வருகை எங்க நடந்தது? பூமியில வந்தது. அவரை சிலையில் அறைந்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் இன்ற வரைக்கும் இன்னும் தென்படல, இன்னும் வெளிப்படல. சபைக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சபை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சபை சந்திப்பதற்காக அவர் ரொம்ப தன்னுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறார். யாரும் கூட கிறிஸ்து கூட நம்மை சந்திப்பதற்கு அவர் யாராக இருக்கிறார்? ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறார். எப்போ வருவாரும் நமக்கு தெரியாது. அதான் வேதம் 24ஆம் அதிகாரம் மத்தேயு 42, 44 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகளில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகளில் வருவார்னு நமக்கு தெரியாது. அதனால விழித்திருங்க. விழித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, 2வது வருகையில் அவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார் இருக்குல்ல, அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய வருகையில என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதைத்தான் ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சரி, இங்க இறங்கி வந்த மாத்திரத்துல எங்க பூமியில இறங்கி வந்து வருகிற மாத்திரத்துலதான் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடக்க போகிறது. அந்த 2வது வருகையில யுத்தம் நடக்க போகிறது. கவனிக்கலாம். இந்த 2வது வருகை என்பது யாருக்கு இல்லை அப்படின்னா சபைக்கு இல்லை. யாருக்கு இல்லை? சபைக்கு இல்லை. இது யாருக்கு நடக்க போகிறது என்றால் தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய யூதர்களுக்கு நடக்க போகிறது. இந்த யூதர்கள் நடக்க போகிற விதத்துல நாம என்ன பண்ணப்படுகிறோம்? சபையை முதலாவது அவர் என்ன பண்ண போகிறார்? தன்னிடத்துல சேர்த்து கொள்ள போகிறார். தன்னிடத்தில் அவர் அரவணைத்துக் கொள்ள போகிறார். சபையை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய வருகையில் 2வது வருகையை யாரை அவர் சந்திக்க வரப்போகிறார் என்றால், யாரை சந்திக்க வரப்போகிறார்? யூதர்களை சந்திக்க வரப்போகிறார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமான அடுத்த வகுப்புல இந்த 2வது வருகையில இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதை நம்ம கவனிக்கலாம். சொன்னோம்னா நம்ம புரியாம போயிடும். இதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் முதல் வருகை என்பது பாவிகளுக்காக வந்தார். அவர் மரித்து பாவங்கள் எல்லாம் போக்கிட்டார். அவர் ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் அவர் சபையை சம்பாதித்தார். பரிசுத்த ஆவியை அனுப்பி சபையை உயிர்ப்பித்தார். இதுவரை சபையை ஆவியானவர் தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மணவாளனை சந்திப்பதற்கு. மணவாளன் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்து நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகையில என்ன ஆக போகுதுன்னா, மரித்தவர்களும்
உயிரோடு இருக்கிற நாமும் அவர் எதிர்கொண்டு போய் அவர் சந்திக்க போகிறோம். இரண்டாவது வருகை என்பது யூதர்களுக்கு நடக்க போகிறது. யூதரை தான் அவர் டீல் பண்ண போகிறார். அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் யூதர்களுக்குரியது. ஆமென்.